நடந்துருமே. இந்த இடத்துல அவருடைய விசுவாசம் பெரிதாய் கர்த்தர் எண்ணுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை அந்த நூற்றுக்கு அதிபதி ராஜாவாய் பார்க்கிறார். இன்னைக்கு is he the Lord of your life? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு ராஜாவா இருக்கிறாரா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்குறீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசுக்கு என்ன சொன்னாலும் அவர் சொல்றதான்னு கேக்குறீங்களா? அவர் உட்காரனா உட்கார, போனா போ, இதை செய்யனா செய், இந்த நபரை கல்யாணம் பண்ணா இந்த நபர் கல்யாணம் பண்ண, இந்த இடத்துல அப்ளை பண்ணா ஜாப் அப்ளை பண்றது, இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் முதல்ல நீங்க போய் உட்கார்ந்து எஜமான் கிட்ட அந்த ராஜாவோட கரத்தை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கீங்களா? சும்மா வாயில சொல்லுவோம், ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா இப்படின்னு பாடுவோம், ரைட்டா? அப்ப மட்டும் ராஜா என்னேசு ராஜாவுக்கே வாய் கூசாம ராஜா ராஜான்னு பாடுவோம். ஆனா வாழ்க்கையில ராஜா நம்ம ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதாரண ஒரு ஆள், ஒரு வேலையாள், ஒண்ணுமே கிடையாது. நான் தேவராஜ்யக்குன்ற என்ன மட்டும் என்ன பண்ணாது. இன்னைக்கு நாங்க கொஞ்சம் சொல்லட்டுமா? டோன்ட் சிங் எனி சாங். நீங்க ஒரு பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி என்ன அர்த்தம் தெரியல பாடாதீங்க. உங்களுக்கு என்னன்னு புரியலையா பாடாதீங்க, தயவு செஞ்சு பாடாதீங்க. ஒரு மாயமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்காதீங்க. நீங்க வார்த்தையினால கர்த்தர்கிட்ட கிட்டி சேர்ற மாதிரி பண்றீங்களே தவிர்த்து உங்க இருதயமோ உங்க வாழ்க்கையோ உங்களுடைய கிரியைகளோ தேவனை விட்டு ரொம்ப தூரமா இருக்கு. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. இந்த பாட்டு எங்கன்னு தெரியுமாங்க வரணும்? இங்க இருந்து வரக்கூடாது, இங்க இருந்து வரணுங்க. இல்லையா, வரலையா, தோணலையா, இல்ல ஆசை வேற இருக்கா, உலகத்தை இருக்கா, என் குடும்பத்து மேல என் பிள்ளைங்க மேல இருக்கா, பாடாதீங்க. நோ, don't play with God, don't fake God, don't cheat God. கர்த்தரை வந்து துக்கப்படுத்தாதீங்க. உண்மையா இருக்க முடியுமா? சின்ன விஷயங்க, சின்ன விஷயம் தானே ஒரு பாட்டு பாடுறது. அந்த சின்ன விஷயத்துல கூட அவங்களால உண்மையா இருக்க முடியுமா? அதுதான் கர்த்தர் எதிர்பார்த்தார். நீங்க பெருசா பண்ணும் அதெல்லாம் கேட்கல. சின்ன விஷயத்துல உண்மையா இருக்கிறோமாங்க. ஸ்மாலஸ்ட் ஒரு சின்ன ஜபம், ஒரு சின்ன அப்பா நான் நேசிக்கிறேன்பான்னு சொல்றத உண்மையா இறுதி ஆழத்துல இருந்து வருதா? இல்லன்னா சில பேர் இருக்காங்க, நான் நேசிக்கிறேன் சர்ச்சு சர்வீஸ் போயிடலாம், 2 மாசம் கரெக்டா சர்ச்சுக்கு போயிட்டா வீடு கட்டிடலாம். அவரை பார்த்தா எப்படிங்க தெரியுது உங்களுக்கு? I tell you something, he is the most sweetest person. அவரை போல இனிமையான ஒரு நபரை உங்க வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுங்க, பார்க்கவே முடியாது. அவர் உங்களை மறவாதவர், உங்களை விட்டு விலகாதவர், உங்களை கைவிடாதவர். மனுஷனை கைவிட்ட பொழுதும் உங்களுக்கு யாருமே இல்லை, தனிமையில இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க மரண படுக்கையில, உங்க வியாதியின் நேரத்துல யாரும் இல்லாத வேலையில கூட யார் இருந்தா? யாராவது இருந்தாங்களா? அவர் முதுகலை ஏங்க குத்துறீங்க? பேதுருவை போல we always deny God. யூதாசை போல முத்தம் செஞ்சு காட்டி கொடுக்கிறது என் சுயத்திற்காக, 30 வெள்ளி காசுக்காக, உலக இச்சைக்காக ஏச முத்தம் செய்யற மாதிரி செஞ்சுட்டு வந்துடுறீங்க. What life is this? அப்படிப்பட்ட தேவனை பார்க்கதான் இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா நான் உண்மையா இருப்பேன்பா. இந்த உண்மையா இருக்கிறது தாங்க விசுவாசமே.